கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தையை கூட கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ராஜா. அப்பா அநேகருக்கு கர்த்தாவே இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் கண்களை நீங்கள் திறந்தருளுமாய் ஜெபிக்கிறோம். செவிகளை கர்த்தாவை திறந்தழுங்க ராஜா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். நம்மளுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாயிருக்கிறது. நம்மளோட கண்களும் அவர் மீது நோக்கமாய் இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றது தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அநேகர் கர்த்தர் மேல் நம்ம நோக்கமாக இருந்தாலும் கூட மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம இச்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நிறைய அட்ராக்ஷன்ஸ் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் நம்முடைய கண்களை இச்சிக்கிறதா இருக்கிறது. நம்ம வெளியில் போகிறோம், எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம அந்த வலைகளில் விழுவதாய் காட்டுகிறது. முக்கியமாக வேதாகமத்தில் ஒரு 3 பேர் அவர்களுடைய கண்களின் இச்சைகளினாலே அவர்கள் எப்படி விழுந்தார்கள், அதனால் அவர்கள் அனுபவித்த அந்த தண்டனைகளை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், தேவன் மனுஷனையும் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள், இதில் முதலே ஆண்டவர் தடை வச்சுருக்காரு, இதை சாப்பிடக்கூடாது. அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா வேதாகமத்தில் இருக்கும், நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதுக்கு முன்பதாக ஒரு கட்டளை, ஒரு கற்பனை இருக்கும். அதே போல் தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, இதை செய்யாதீங்க, இந்த பழத்தை சாப்பிடாதீங்க. ஆனால் ஸ்ரீயானவள் என்ன பண்ணுறான்னா, அதை பார்க்கும்பொழுது அந்த கண்ணுக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதுதான், அது பார்க்க அழகாக இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை வாங்குவோம். நம்ம கடைக்கு போகிறோன்னா கூட எது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கோ, ஏதோ அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த தான் வாங்குவோம். ஒரு பழங்கள் கடைக்கு வாங்க போனால் கூட கருப்பாக இருக்கிற வாழைப்பழத்தை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம் இல்லையா? கண்ணுக்கு அழகாக எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை தான் நம்ம எடுப்போம். அதே தான் இங்கே நடக்குது. அவளுடைய கண்ணுக்கு அது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. அதை பார்த்தோன்னா அவளுக்கு அதை சாப்பிட்ணும் போல் ஒரு இச்சை வருகிறது. பார்வையினால், அது கண்ணினால் பார்க்கும் பொழுது அந்த இச்சையை அதற்கு அவள் வீழ்ந்து விடுகிறாள். அது மட்டும் இல்லாமல் அவளும் பாவம் செய்கிறாள், கணவருக்கும் அதை கொடுக்கிறாள். இதனோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வராரு, விசாரித்ததுக்கப்புறம் அவர்கள் 2 பேரையும், அந்த பெண்ணுக்கு 16ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது இது தண்டனை, நம்ம செய்த தவறுக்கு அந்த இடத்துல தண்டனையை அனுபவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவர்களை அனுப்பிவிட்டார் அப்படின்ட்டு இருக்கு வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அடுத்த வசனம் துரத்தி விட்டுன்னு வருது. அப்போ எவ்வளோ கோபத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை அந்த இடத்துலேருந்து துரத்தி விடுகிறார். அப்போ நம்மளுடைய பார்வைக்கு இன்பமானது அது முதல்ல அது நல்லதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஆனால் நம்ம விழுந்து போகிறோம். அதை பார்க்கும்போது அதில் நம்மளுடைய கவனம் முழுக்க அதில் தான் இருக்குதே தவிர ஆண்டவர் மீது அந்த நோக்கத்திலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி போகிறோம். அதே போல் தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்றாரு. முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா,
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு. அப்படி அவர் போகும்பொழுது கூட என்ன பண்ணுறாரு, லோத்தையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு, அவருடைய சகோதரனையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சான் பாருங்க. அவன் ஒரு இடத்துல நின்று அதை பார்க்குறான், கண்களை ஏறெடுத்து பார்த்தான்னு இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு சமபூமியாக அது பார்த்தா கர்த்தருடைய தோட்டத்தை போல், அதாவது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துச்சான். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் லோத்து என்ன பண்ணிட்டாரு, விழுந்து போயிட்டார். இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த மக்கள்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் எதற்கு மயங்கி போனார், அந்த அழகை பார்த்து மயங்கி போனார். ரொம்ப வளமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாம். ஆல்ரெடி இவங்க எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆபிரகாம் வந்து மிகவும் செல்வந்தனாக இருந்தான்னு அந்த அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தில் இருக்குது. அவர் வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் வச்சுருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தால் அந்த இடம் கொள்ளாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பக்கம் போங்க, நீங்கள் வேறு பக்கம் போங்கன்னு சொல்லும் பொழுது அவர் வேறு பக்கம் 2 பேரும் கடந்து போகிறார்கள். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா லோத்து மட்டும் நல்லா செழிப்பான ஒரு பூமியை பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகிறாரு. தன்னோட 2 பெண் பிள்ளைகள் மனைவியும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதன் பிறகு கர்த்தர் வந்து அந்த இடத்த அழிக்க போகிறேன்னு ஒரு நியூஸ் வந்து ஆபிரகாமுக்கு வருது. லோத்தை வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போது ஆபிரகாம் போயிட்டு இவரை வந்து தப்பிக்க வச்சு கூப்பிட்டு வராரு. ஆனாலும் அந்த தேசத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாரும் கிளம்புறாங்க. அது ஒரு பெரிய கதை, அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும். வெளியில் போகும்பொழுது அந்த மனைவி மட்டும் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசே வரல. ஏன்னா எல்லாம் அவங்களோட சொத்துக்கள் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஓடி போகும்பொழுது பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணாய் மாறி போனார்கள். இந்த அழகை பார்த்து இச்சித்து அவர்கள் போனதுனால அவருடைய வாழ்க்கை அந்த இடத்துல சீரழிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு கூட அந்த மகள்கள் கூட தன் தகப்பனோட தவறு செய்கிறதெல்லாம் பின்னாடி வருகிறது. அப்போது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அது ஒரு அடியாக மாறுகிறது. ஏன்னா கடவுளை நம்பல அவங்க நம்பினதெல்லாம் என்ன, அந்த அழகான இடம் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான். அநேகர் நம்ம கூட இப்படி தான் இருக்கிறோம். யூடியூப்பில் பார்க்குறோமா, நிறைய விஷயங்கள் வருது, அதை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம். கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களாம், அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. கணவன் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டார். ஏன்னா லவ் பண்ண பெண் இல்லையா, நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கணும், என் மனைவியை நான் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கணும்னு சொல்லி மனைவி சொல்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். அப்போ இந்த மனைவி என்ன பண்ணுவாங்களாம், நிறைய அந்த ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ அது மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன அழகாக இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்களாம். எல்லாத்தையும் கணவன் வாங்கி கொடுப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்குவாங்களாம். வாங்கி கடைசியில் ஒரு கட்டத்தில் கணவரிடத்தில் காசே இல்லையா, கடனில் போகுது. கிரெடிட் கார்டு, இப்போல்லாம் கிரெடிட் கார்டு வேறு வந்துடுதா, முன்னாடியே ஸ்வைப் பண்ணால் பொருட்கள் கிடச்சிருது. அவன் வந்து கிரெடிட் கார்டு வாங்குற போது அவங்க அட்ராக்ட் பண்ணுவான், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இதில் இவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு. இதில் அட்ராக்ட் ஆனதுனால கண் பார்க்குது, அவங்களுக்கு அந்த பொருளை பார்க்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவையில்லாத பொருட்களை வாங்கி கடைசியில் அந்த பையன் அந்த கடனை அடைக்க முடியாமல் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி இந்த கடனை கொடுக்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு அடுத்த இடத்துல கடன் வாங்கன்னு சொல்லி கடனில் அவங்க மூழ்கி போனதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போது இது வந்து எதில் போய் நமக்கு முடியுது, நம்ம பார்க்குற பார்வைகள் கண்ணின் இச்சையினால் நாம் இப்படி போய் விழுந்து போகிறோம். 2வது ஒரு சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நானுமே ஒரு சில நேரம் அந்த யூடியூப்பில் சாரீஸ்லாம் போடுவாங்களா, பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப அழகழகாக புடவைங்க வரும், ஆசையாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு இது தோணும், இதுதான் நமக்கு கடவுள் உணர்த்துறாருன்னு அர்த்தம். இது இப்போ தேவையா உனக்கு அப்படின்னு ஒரு உணர்த்தும். டக்குன்னு அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். அந்த ஒரு சின்ன கடவுள் நமக்கு அடிச்சுலாம் சொல்ல மாட்டார். கடவுள் சின்னதாக ஒரு உணர்வு வரும், அதுதான் கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறது. ரொம்ப அப்படியே சத்தம் போட்டு பேசுகிறதோ இல்லை வேறு யார் மூலமாக பேசுகிறதுலாம் இல்லை, நமக்கே ஒரு உணர்வு வரும், இது இந்த நேரத்தில் இது தேவையா,
காசு இருக்கா, ஃபீஸ் கட்டணும்னு இருக்குல்ல, இப்போ இந்த புடவை தேவையா, அது மாதிரி கடவுள் சின்னதாக நமக்கு உணர்த்துவார். நம்ம தான் அதை புரிஞ்சிக்கிட்டு இல்லை இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கட்டத்தை தாண்டி போகணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாத கடைசியில் குடும்பம் நடத்தவே காசு இருக்காதுங்க. அதனால் பெண்கள் வந்து ரொம்ப இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்களில் பார்க்குற அந்த இச்சையில் நம்ம விழுந்து போகவே கூடாது. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தாவீது ராஜாவை பற்றி ஒரு கதை வருகிறது. தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, அதற்கு முன்பதாக ஒரு யுத்தத்திற்கு புறப்படுற ஒரு காலம், யுத்தத்தின் காலம் வருது. நிறைய எல்லாம் போர் சேவகர்கள் படைத்தலைவன் எல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அம்மோன் புத்திரரை அழிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல முற்றுகை போடுறாங்க. எல்லா சோல்ஜர்ஸும் அங்கே போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாயங்காலம் தாவீது ராஜா உப்பரிகை மேலே நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து அங்கே குளித்து கொண்டு இருந்தாள். ரொம்ப அழகான சௌந்தரியமான பெண் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆள் அனுப்பி கேட்டு வர சொல்கிறார். அங்கே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் யாருன்னு விசாரிங்க. அந்த பெண் யார் அப்படின்னா உரியான்னு சொல்கிற ஒரு போர் சேவகனோட அவங்க மனைவியா அந்த அம்மா. அப்போது அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னா போரிடுறதுக்காக போயிருக்கார். மனைவி மட்டும் இங்கே இருக்காங்க. இவர் உடனே மனைவியை வர சொல்கிறாரு. அந்த மனைவியோட தாவீது ராஜா தொடர்பு கொள்கிறார். அந்த அம்மாவோட சயனித்தார்னு இருக்குது. இப்போது இது கணவருக்கு தெரியாது. ஆனால் இது தாவீது ராஜா பாருங்கள், அங்கே இருக்க யோவாப்னு சொல்லி ஒரு படைத்தலைவன் இருக்கார். அவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா மெசேஜ் அனுப்புகிறாரு, உரியாவை உடனே அரண்மனைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உரியா வந்து இங்கே வராரு. இங்கே வந்த உடனே அவர் கேட்குறாரு, யோவாப் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. விசாரிக்கிறார், அங்கே எப்படி சண்டைலாம் நடக்குது, நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் விசாரிக்கிறாரு. இது எதுவும் உரியாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவர் மனைவியோட தவறாக நடந்து கொண்டாருங்கிற விஷயம் உரியாவுக்கு தெரியாது. ஆனால் இவர் மேலேருந்து பார்த்த அந்த கண்ணின் நிச்சயினால் அந்த அவரோட மனைவியை இவர் அடைந்தார் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உரியாவை திரும்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ராஜ விருந்து, அவன் அந்த அரண்மனையில் என்னென்ன சாப்பாடு கிடைக்குமோ அந்த சாப்பாடெல்லாம் அந்த உரியாவுக்கு தந்து நீ வீட்டுக்கு போய் அங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மனிதர் போல. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் போக மாட்டேன், என்னோட கூட இருக்கிறவங்க அங்கே போர்க்களத்தில் செத்து கொண்டு இருக்கிறார்கள், சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் எப்படி ஜாலியாக போய் என் மனைவியோடு இருக்க முடியும், நான்லாம் போக மாட்டேன், இங்கே அரண்மனை வாசல்லையே நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி 2 நாள் அந்த வாசலில் அவர் அங்கேயே படுத்திருக்கார். எவ்வளோ நல்ல மனிதர் பாருங்கள். தன்னோட ராஜாக்காக, தன்னுடைய நாட்டிற்காக அவர் போரிடுற ஒரு நல்ல ஆள். அவரோட மனைவியே இது மாதிரி இவர் பண்ணி அந்த ஆளுக்கு, நல்ல மனிதருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு தாவீது ராஜா. அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ அங்கேயே போ, அந்த போர்க்களத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே யோவாப் அந்த படைத்தலைவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு பாருங்கள். என்ன கொடுக்குறாருன்னா, இந்த உரியா வரும்பொழுது அங்கே படையில் போர் நடக்கிற இடத்துல முன்னாடி நிற்க வை, எதிராளி வந்து அவரை கொன்னுடட்டும் அப்படின்னு சொல்லி உரியாகிட்டேயே கொடுத்து அனுப்புகிறாரு. அது கூட தெரியாத இந்த அப்பாவி என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை வாங்கி எடுத்துகிட்டு போகிறார். இந்த காலமாக இருந்தால் போகிற வழியிலே படித்து பார்த்துருப்பாங்க இல்லை. ஆனால் இவர் அப்படியெல்லாம் பண்ணல. ஒரு வேளை நல்ல சீல்லாம் போட்டு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அங்கே போன உடனே அதே போல் அவர் இறந்து போகிறார். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, இந்த உரியாவின் மனைவி தன்னுடைய உண்மையான அந்த கணவன் இறந்ததுக்கு துக்கம் கொண்டாடிட்டு பழையபடி அந்த அம்மா ராஜா கூடயே வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கணவரை விட தாவீது ராஜா நல்லவராக தெரிஞ்சிருக்காங்க. நல்ல பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அதனால் கணவரை விட இவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சது போல். உடனே இந்த அம்மாவும் வந்து இவரோட இருந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கவலைக்கிடமாக வியாதிப்பட்டு கேவலமாக இருந்ததுன்னு பைபிளில் இருக்குது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. பாருங்கள், அதுக்காக என்ன பண்ணுறாரு தாவீது, பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தார்னு இருக்குது. ஆனாலும் அந்த பையன் இறந்து போகிறான்.
அநேக இடங்களில் இப்படி தாங்க இருக்குது. நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் மற்றவரோட மனைவிகளை இச்சையோடு பார்க்கறது. பார்த்திங்களா? நம்ம வீட்டுக்காரை விட அவர் ரொம்ப அழகாக இருக்கார், அவர் ரொம்ப சம்பாதிக்கிறாரு, பணத்துக்காக நிறைய விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அவர் என்கிட்ட நல்லா பேசினாருங்க. ஒரு அம்மா சொல்லுதான், ஏம்மா இப்படி தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்குறாங்களாம். அவர் என்னை சாப்பிட்டியான்னு கேட்டாராம். ஆஃபீஸில் பார்த்துட்டு அவர் கேட்டாராம், ரொம்ப பாசத்தோடு கூட வேலை செய்கிறவர் கேட்டாராம், நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டாராம். அதனால் அவர் மேலே அட்ராக்ட் ஆகிட்டாங்களாம். எவ்வளவு தவறான விஷயம் இல்லை? இதனால் பாதிக்கப்படுகிறது நம்மளுடைய பிள்ளைகள் என்பதை அறியவே மாட்டேங்கிறாங்க. கணவர் ஒரு பக்கம் இன்னொரு பெண்ணை தேடி போகிறாரு. மனைவியை விட அந்த பெண் அழகாக இருக்குது, இல்லை அந்த அம்மா என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க, மத்தியானம் லஞ்ச் கொண்டு வந்தாங்க, இல்லை நல்லா எங்கள் மனைவியை விட நல்லா சின்ன சின்ன காரணங்களுக்காக மனைவியை விட்டு கணவனும், கணவனை விட்டு மனைவியும் பிரிந்து போகிறார்கள். அந்த பிள்ளைகளோட நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலையில் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். பிசாசானவன் எப்படி இருக்கான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்படியாச்சும் இவங்களை கவுக்கணும். ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, இதை காட்டினா இந்த பொண்ணு மயங்கிரும், இதை காட்டினா இந்த ஆள் மயங்கிடுவாருங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். கடவுள் நம்ம அறிந்திருக்கிறத விட பிசாசானவன் நம்மளை ரொம்ப அறிஞ்சு வச்சுருப்பான். எப்படா இவங்களை காலை வாரி விடலான்னு காத்து கொண்டே இருப்பான். நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் சொல்கிற மாதிரி கடவுள் நம்மளுக்கு உணர்த்துவார், இது தப்பு, இதை நீ செய்கிறியே, இது கரெக்டாக, உன் பிள்ளைகளை பாரு அப்படின்லாம் மற்றவர்கள் மூலமாகவும் தனக்குள்ளேயும் பேசுகிறது நம்ம மெல்லிய சத்தமாக கேட்கும். அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் சொல்கிறது, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரை என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இந்த பிசாசோட அந்த வலை, இதை கண்ணின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு வலையை போட்டுட்டு நெல்லை தூவிட்டு அது மேலே குருவிகள்லாம் உட்காரும் பொழுது அதை பிடிக்கிறார்களோ, அதே போல் தான் பிசாசானவன் நமக்கு நிறைய கண்ணி அங்கங்கே இருக்கும். டிவியில் வரும், யூடியூப்பில், மொபைலில் வரும், நிறைய விஷயங்கள். நம்ம போகிற வழியில் யாருனா பேசுவாங்க, சம்மந்தமே இருக்காது, யாருனா ஒருத்தர் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த காலத்தில் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேக குடும்பங்கள் இதில் கெட்டு போனதாக நிறைய நம்ம டெய்லி பேப்பர்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம அதை மறந்து போய் விடுகிறோம். வேதாகமத்தை ஒழுங்காக நம்ம படித்து இது போல் அவரை நம்ம நோக்கி கொண்டிருந்தோன்னா நம்மளுடைய கால்களை அதிலிருந்து தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 23:26 அவர் சொல்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நம்ம வேறு எங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்க்குறத விட்டுட்டு கடவுளை நோக்கி பார்த்தாலே நம்ம அந்த வலைகள்லேருந்து நம்ம தப்பலாம், நம்ம பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விலகி வரலாங்கிறது தான் இந்த நமக்கு சொல்லுது. சரிங்களா? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது, கர்த்தர் மீது நம்முடைய கண்களை திறந்து அவர் மீது நம்ம நோக்கமாக இருந்தோன்னா உண்மையாகவே நம்ம குடும்பங்கள், நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் அதன்படி நடக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த கர்த்தாவே வார்த்தையை கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ராஜா. ஏசப்பா, இது இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா, நாங்கள் கண்களின் வழியாக கர்த்தாவே அந்த இச்சையை பார்த்து மயங்கி போகாதபடிக்கு ராஜா நீங்கள் கர்த்தாவே நீங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, பெண்களாகிய எங்களுக்கு ராஜா அப்பா, நீர் எங்களோடு இருந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. அப்பா, எப்படியெல்லாம் நாங்கள் நடக்கணும், எப்படியெல்லாம் நாங்கள் குடும்பங்களை நடத்தணுங்கிறத கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.